சென்னை விருகம்பாக்கத்தில் புரட்சி பாரதம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த இரு கட்சியினரும் மோதிக்கொள்ள காரணம் என்ன? இவர்கள் மீது எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம் சாலமன். வருகிற 10ஆம் தேதி புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை மூர்த்தியின் பிறந்த நாள் வருவதை ஒட்டி அக்கட்சியின் நிர்வாகிகள் சாலமன் மற்றும் பாரதி ஆகியோர் இணைந்து விருகம்பாக்கம் பெருமாள் கோயில் தெருவில் உள்ள அக்கட்சியின் போர்டை புதுப்பிக்கும் பணியில நேற்றிரவு ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளரான ஆதவன் இதற்கிடையே இந்த கட்சி போர்டை மோதுவது போல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் வெறுப்பான புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் ஒருவர்கள் தாக்கிக் கொண்டனர். இச்சம்பவமானது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இதை தடுக்க வந்த பெண் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஹெல்மெட்டால் தாக்குதலுக்கு உள்ளான காட்சிகளும் பதிவாகி உள்ளது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலான நிலையில இது தொடர்பாக விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த காட்சியில ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி தாக்குதல்ல இந்த தாக்குதல்ல விசிகா கட்சியை சேர்ந்த ஆதவன் தரப்பில் இருந்த மைதிலி, ஜெயா, சுஜிதா ஆகியோருக்கு லேசான காயம் ஏற்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே போல இந்த மோதல்ல புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த நித்யசீலன், சாந்தி, திவ்யா, சாலமன் உள்ளிட்ட ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டு அவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பிலிருந்தும் விருகம்பாக்கம் போலீஸ் நிலையத்துல ஒரு புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில விசிகா கட்சியை சேர்ந்த ஆதவன் மேல ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் இரு தரப்பினரும் உறவினர்கள் என்பதும் இவர்களுக்குள் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுவதும் தெரிய வந்துள்ளது. இதனால் இரு தரப்பையும் அழைத்து தற்போது விருகம்பாக்கம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அடுத்து இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் விருகம்பாக்கம் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.